ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் மேசன். அண்ட் ஒரு வழியாக நம்ம வந்து டிகிரி வாங்கியாச்சு. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக செமையாக சுற்றினேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்போ போட்டேன்னு தெரியல, பட் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ வந்து அந்த வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அண்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வரப்பே சொல்லியிருப்பேன், நம்ம வந்து ஹெல்மெட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ ஹெல்மெட் வாங்க தான் போகிறோம். எனக்கு வந்து சென்னையில் அவ்வளோவா எந்தெந்த இடம் எங்கே ஹெல்மெட் நல்லாயிருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சந்தோஷ்னு கீழ்கட்லையில் இருக்கான், மேடவாக்கம் கிட்ட. அவங்ககிட்ட போய் கூட்டிகிட்டு அப்படியே நம்ம வந்து குரோம்பேட்டில் ஏதோ ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொன்னான். ஸோ அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வெய்ய ரொம்ப அடிக்குது. மணி பார்த்தீங்கன்னா 12 உச்சி வெய்ய அடிச்சிட்ருக்கு. இங்கே வேறு ஹெல்மெட் போட்டிருந்தாலும் மாஸ்க் போடணுமா. ஸோ நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கேட்கும், ஏதோ எக்கோ அடிக்கிற மாதிரி. என்ன டிராஃபிக்குன்றீங்க? காலைல நான் வந்து 7 மணிக்கு கிளம்புனேன், அவ்வளோ டிராஃபிக்கு. கல்யாணத்துக்கே போக முடியல. கடைசியில் ஃப்ரெண்டு கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் போய் மீட் பண்ணிட்டு வந்தோம். செம்ம டிராஃபிக்கு. ஆனால் நான் இந்த வீடியோலேயே ஹெல்மெட் என்ன வாங்குறேன் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதுக்கு தனியாக ஒரு அன்பாக்சிங் வைக்கிறேன். பட் அந்த ஷாப்பெல்லாம் காட்டுறேன். ஷாப்பில் என்ன விட்டாங்கன்னா நான் வந்து வீடியோவும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். மேபி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். விட்டால் வீடியோ எடுத்து காட்டுவேன். ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்மெட்டை ஓகே பண்ணிடணும். அப்போ தான் நம்ம அடுத்து தான் வீடியோ கேட்க முடியும், இல்லாட்டினா கேட்க முடியாது. ஸோ நான் ட்ரை பண்ணுறேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சென்னையில் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பார்ப்பீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இங்கே ஒரு ஷாப் இருக்குது அப்படின்ட்டு தெரியும். இப்போ நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறேன். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து நான் குரோம்பேட்டு போகணும். ஸோ ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்டை பிக்கப் பண்ண வந்தாச்சு. வாங்க சந்தோஷ். கேமரா எங்க இருக்கு? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குடா. வீடியோ யூடியூப்க்கா? அது கேமரா திருப்பி. இப்போ ஃப்ரெண்டை கூப்பிட்டு கிளம்பியாச்சு. நேராக வந்து இங்கே பக்கத்தில் ஒரு கடை இருக்குன்னா, ஸோ அங்கே போய் பார்த்துட்டு அங்கே பிடிச்சிருந்தா எடுப்போம், அப்படி இல்லைன்னா குரோம்பேட் போய் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ பார்ப்போம் எப்படின்னு. இங்கே ஒரு ஷோரூம் இருக்குது அப்படின்னு சொன்னான் என் ஃப்ரெண்டு. ஸோ அதை பார்த்துட்டு அப்படி அங்கே செட் ஆகலைன்னா நம்ம வந்து நந்தனம் அந்த டி நகர் கிட்ட நிறையா ஷோரூம் இருக்கான். ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்ட வந்தாச்சு. சிக்னலில் மாட்டிகிட்டு நிற்கிறோம். இந்த ஃப்ரண்ட் கடையில் தான் இருக்குது. போய் பார்ப்போம், செட் ஆச்சுன்னா எடுப்போம். ஓகே, எனக்கு பிடிச்ச ஹெல்மெட் ஒன்று அங்கே இருக்குது. நான் அதை முன்னாலேருந்தே பார்த்துட்டு இருந்தேன். அது இருந்துக்கு வாங்கலாமா அப்படின்ட்டு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஹெல்மெட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. போய் பார்ப்போம், ஏதாவது பிடிச்சிருந்தா எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வாங்க வந்தாச்சு. அண்ட் நான் ஒரு ஹெல்மெட்டும் பார்த்து வச்சுட்டேன். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சவுத்தன் ஆட்டோ சென்டர் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு தான். இங்கே வந்து என்னென்ன பிராண்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் உள்ளே போய் பார்ப்போம். அண்ட் எஸ்எம்கே தான் நான் எடுத்திருக்கேன். அடுத்த வீடியோவில் அதோட இது உங்களுக்கு வரும், அன்பாக்சிங் பண்ணி நான் காட்டுவேன். ஸோ இப்போ வந்து இந்த ஷாப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஒரு ஹெல்மெட் ஷோரூம் அந்த மாதிரி தான் இருக்குது. பைக் அசசரிஸ்லாம் அவ்வளோவா இல்லை. ஆஃப் க்ளவுஸ் அந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. பட் ஹெல்மெட் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு, கடை ஃபுல்லாகவே ஹெல்மெட் தான் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Take a chance when the road before us falls under our face. I can't hold on, I can't remain so strong. We have the same old bond, but everything is wrong. My love is gone, but I've been born. I can't make it on my own. When I'm alone, my love is gone. கடவுளில் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அவங்க இதெல்லாம் வச்சுட்ருக்காங்க. ஹெல்மெட் அந்த பாட்ஸ், அது மேலே வந்து விகா அந்த மாதிரி இந்தியன் பிராண்ட்ஸான இதெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தால் இந்த சைடு வந்து ஃபுல் க்ளவுஸ், அந்த ஆஃப் க்ளவுஸ் அது எல்லாமே இங்கே வந்து
வச்சிட்ருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாமே இந்தியன் கம்பெனி, ஸ்டீல் பேர்டு, வீகா அந்த இது அப்படியே எல்லாமே சும்மா இந்த நார்மலாக போட்டுக்கிறதுக்கு, சும்மா இந்த போலீஸ் பிடிப்பாங்க அப்படின்ட்டு போட்டிருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஹெல்மெட்டும் இருக்குது. அண்டு இதுவும் இந்தியன் ப்ராடக்ட் தான், ஸோ நல்ல ஹெல்மெட் தான் எல்லாமே. அண்ட் இந்த சைடு ஃபுல்லாகவே இந்தியன் ப்ராடக்ட் தான் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இந்த இது ஃபுல்லாகவே ஸ்டீல் பேர்டு, வீகா அந்த இது தான். ஸோ அப்படியே அந்த சைடு வந்தீங்கன்னா அங்கே தான் பிராண்டட் அந்த இதெல்லாம் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எஸ்எம்கே, ஆக்சர் அந்த மாதிரி ஹெல்மெட்லாம் இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாகவே ஆக்சர் இந்த பிராண்டட் ஐட்டம்லாம் இந்த சைடு அழகாக அப்படியே வச்சுட்டாங்க. அவ்வளோதான். இது வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இது ஹெல்மெட் ஷோரூம்ன்றனால ஹெல்மெட் மட்டும்தான் அவ்வளோவா இருக்குது. அண்ட் இவங்கள்ட்ட இன்னொரு இதுவும் இருக்குது. இன்னொரு அங்கே வந்து ஃபுல்லாக பைக் அசசரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்ஆர் புல்லட் அப்படின்ற ஒரு கடையில் அங்கே வந்து ஹெல்மெட்டும் இருக்குமா, பட் எல்லாமே ஃபுல்லாக அசசரிஸ், பைக் அசசரிஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஹெல்மெட் ஷோரூம் மட்டும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஹெல்மெட் வாங்கியாச்சு. என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்கே தான். பட் என்ன கலர், எவ்வளோ ப்ரைஸ், அதெல்லாம் வந்து அன்பாக்சிங் வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோ வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அண்டு நாங்கள் வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. இது வாங்கினா ஆஃப் க்ளவுஸ் ஃப்ரீ அண்டு நிறையா ஏதோ சொல்லியிருந்தாங்க. அப்படி இல்லைன்னா ஃபுல் ஃபேஸ் மாஸ்க் ஃப்ரீ அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன கடைன்னு பார்த்தீங்கன்னா சவுத்தன் ஆட்டோ சென்டர் அப்படின்ட்டு, ஹெல்மெட் சென்டர் அப்படின்ட்டு ஒரு கடை. ஸோ யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட்னால் போய் வாங்கலாம். அவங்க நல்லா இது பண்ணி தராங்க. ரேட் குறைக்கல, பட் ஃப்ரீ போட்டு தராங்க. மற்ற கடையிலலாம் ஃப்ரீ கூட தரமாட்டாங்க. ஸோ அந்த வகையில் நல்ல இது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தனம், நந்தனம் கிட்டே இருக்குது. டி நகர் பக்கத்தில் இருக்கிற நந்தனம் கிட்டே இருக்குது. ஸோ உங்கள் சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தீங்கன்னா போய் ஏதாவது ஹெல்மெட் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். நான் காமிச்சிருப்பேன் என்னென்ன பிராண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ரிட்டர்ன் விளாக் கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா போன இடத்துல தானே போக போகிறோம் அப்படின்ட்டு ரிட்டர்ன் விளாக் கண்டிப்பாக பண்ண மாட்டேன். நாளைக்கு நான் ரிட்டர்ன் போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, ரிசப்ஷனு. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே நாளைக்கு மார்னிங் வந்து ரிட்டர்ன் கிளம்பிடுவேன் சிதம்பரத்துக்கு, சென்னையிலேருந்து. ஸோ அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு மெயினாக வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணணுன்னா அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ்னால் அதில் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உடனே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.